திருமணம் என்று சொன்னாலே முதலிலே அதிலே உங்கள் மனம் லயிக்க வேண்டும். மனசுன்னு சொன்னா எதை சொல்றோம்? சந்திரனை சொல்கிறோம். அம்மா, இடதுகண், பால், உணவு, தண்ணீர், விவசாயம் எல்லாமே சந்திரனை குறிக்கும். கடகத்துக்கு அதிபதி யார்? சந்திரன். அதே போல அழகான நட்சத்திரம் என்று சொன்னால் ஜாதகத்துல சனீஸ்வரர் பாடாப்படுத்துறாருங்க. சந்திரனும் சனீஸ்வரரும் சேர்ந்து இருக்காருங்களாம். இல்லைங்க, சந்திரனை சனீஸ்வரர் 7ஆம் பார்வையாகவோ 10ஆம் பார்வையாகவோ 3ஆம் பார்வையாகவோ பார்க்கிறார் என்றெல்லாம் சொன்னால் நீங்கள் கணினித்துறையிலே மீடியாவிலே மிகப்பெரிய லெவல்ல இருப்பீங்க. ஆனா திருமணம்னு போனால் ஓம் நம சிவாய, ஓம் சிவாய நம, ஓம் சிவாய சிவ, ஓம் சிவ சிவ. இதை அனுதினமும் ஒரு 9 முறையாவது சொல்லி ஒரு சிறிய சிவலிங்கத்திற்கு வீட்டிலேயே வாங்கி பேப்பர் கப்பில் வச்சு அபிஷேகம் செய்தால் ஒரு ஜாதகத்துல எந்த விதமான பொருத்தமும் அவ்வளவு சிறப்பாக இல்லை. இருந்தாலும் இருவரும் காதலிக்கிறார்கள். திருமணம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த ஆண்டு முருகனின் ஆலயத்திலே முருகனை வழிபட்டுவிட்டு செய்யும் திருமணங்களில் எல்லா தோஷங்களும் அகன்று வாழ்க்கையிலே சந்தோஷம் ஏற்படும். வெள்ளைக்கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே வாழ்க்கையிலே அனைத்து நலமும் வளமும் நமது ரியல் ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு கிடைக்கட்டும். புது மாப்பிள்ளைக்கு நல்ல யோகமடா, நல்ல மணமகள்தான் வந்த நேரமடா. ஆமாம் ஐயா, எங்களுக்கும் இதே பாட்டை பாடணும்னு தான் ஆசை. ஆனால் அதற்கான நேரம் வரவில்லையே என்று கவலையுடன் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இனி வாழ்க்கையிலே இனிமையான ஒரு சூழலிலே நல்லதொரு திருமணம் நடக்கப் போகிறது. அதற்கான எளிமையான பரிகாரங்களை சொல்லுவதற்காகத்தான் அடியேன் இங்கே வந்திருக்கிறேன். ஐயா சொல்லுங்கய்யா சொல்லுங்க, நாங்க எங்கெங்கேயோ சென்று விட்டோம். கலஸ்திரக்காரகனாகிய சுக்கிரன் என் ஜாதகத்திலே கெட்டிருக்கிறான். மேலும் 7ஆம் இடமும் அவ்வளவு சரியாக இல்லை. உபபாத லக்னம் என்றும் பார்த்து விட்டோம். எங்கே பார்த்தாலும் ஒரு தடுமாற்றம், ஏமாற்றம், எங்களுக்கு ஒரு விடிவே இல்லையா என்று 90s கிட்ஸ் 2K கிட்ஸ் எல்லோரும் ஒரு புலம்பலுடன் எதிர்பார்ப்புடன் கேட்டு கொண்டிருக்கிறீர்கள். ஆமாம் ஐயா, எப்பவும் ஒரு கிளியோட வருவீங்களே, இன்னைக்கு என்ன முயல் பொம்மை? அதுவும் ஒரு கேள்வி மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும். என்னன்னா, சந்திரனுடைய வாகனத்துக்கு பெயர் சசின்னு பேர். அந்த சசினா என்ன தெரியுங்களா? முயல் அப்படின்னு அர்த்தம். முயல் படு வேகமா போகுமா. அதனால தான் ததிசங்க துஷாராபம் ஷீரோத்தார்ணவ சம்பவம் நமாமி சசினம் சோமம் சம்போர் மகுடபூஷணம் அப்படின்னு சந்திரனுக்குரிய பாடல். சந்திரன் அவருடைய வாகனமாகிய சசி எனும் முயலில் தான் பயணம் செய்வாராம். முயல் என்ன வேகமா போகும் தெரியுங்களா? கடகடன்னு படு ஸ்மார்ட்டா ஓடக்கூடிய ஒரு விலங்கினம். அறிவில் மிகவும் சிறந்தது, அன்பிலும் சிறந்தது, மிகுதியான நினைவாற்றல் கொண்டது. இப்பெரும் தன்மைகள் முயலுக்கு உண்டு. முயலை வளர்த்தவங்களுக்கு தெரியும் அது எந்த அளவுக்கு சுட்டித்தனம் பண்ணும், லூட்டித்தனம் பண்ணுன்ட்டு. அதே சமயத்திலே தன் குழந்தைகளிடம் அன்பு காட்டுவதிலும் ஈடு இணையற்றது என்று சொல்லுவார்கள். அதே போல முயல் பெருகும் தன்மையை கொண்டது, செல்வத்தை குறிப்பது. சீனர்கள் மிக முக்கியமாக வழிபடுவது முயல் தேவதையை தான். ஏன்னா அது நிறைய பணத்தை, பொருளாதாரத்தை தரும் என்ற ஒரு நம்பிக்கை. அவங்களும் இதே போல சந்திரனுக்கு எடுத்துக்காட்டாக சொல்வது இந்த முயலைத்தான். திருமணம் என்று சொன்னாலே முதலிலே அதிலே உங்கள் மனம் லயிக்க வேண்டும். மனசுன்னு சொன்னா எதை சொல்றோம்? சந்திரனை சொல்கிறோம். அம்மா, இடதுகண், பால், உணவு, தண்ணீர், விவசாயம் எல்லாமே சந்திரனை குறிக்கும். கடகத்துக்கு அதிபதி யார்? சந்திரன். அதே போல அழகான நட்சத்திரம் என்று சொன்னால் ரோஹிணி, ஹஸ்தம், திருவோணம் என்கிறார்கள். கிருஷ்ணரே ரோஹிணி நட்சத்திரம் தானே, சந்திரன் நட்சத்திரம். திருவோணம் பெருமாளின் நட்சத்திரம். ஹஸ்தம் என்று சொல்லக்கூடியது விநாயகனின் நட்சத்திரம். இவ்வளவு அழகான ஒரு நட்சத்திரமாக விளங்கக்கூடியதும் சந்திரன்.
இந்த சந்திரன் எது வாகனம் எது? நமது முயல். ஒரு ஜாதகத்துல எந்த நிலையிலும் சந்திரன் கெடக்கூடாது. உங்க மனசு ஸ்ட்ராங்கா இருந்தாதான், உங்களுக்கு ஒரு பொருள் தேவை என்று நீங்கள் நினைக்க துவங்கினால்தான். இப்பெல்லாம் இந்த மேனிஃபெஸ்டேஷன், அதே போல அடுத்தது என்ன சொல்றாங்க, அஃபர்மேஷன். நல்லதை நினைத்தால் நல்லதே கிடைக்கும், நல்லதை கற்பனை செய்தால் நல்லதே நடக்கும் என்கிறார்களே, அதுக்கெல்லாம் அடிப்படையாக விளங்கக்கூடியது உங்களது மனம்தான். இந்த மனதுக்கானது யாரு? சந்திரன். சந்திரனுக்கு மிகவும் பிடித்தமான விலங்கு எது? சசி என்று சொல்லக்கூடிய முயல். எனவே இந்த முயலுக்கு என்ன பண்ணலாம், எங்கேயான யாரான முயல் வளர்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சென்று சிறிது உணவை தந்துவிட்டு, ஆமாம் சந்திரதேவா, ஏதோ அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ தவறுகள் செய்திருந்தால் மன்னித்து விடு என்று அவ்வப்போது வணங்கி வரலாம். சரிங்க, எல்லா நாளுமே செய்யலாமா? எல்லா நாளும் செய்யலாம். எனினும் நாம் சந்திரனது நாளாகிய திங்கள் கிழமையிலோ வியாழக்கிழமையிலோ முயல் எங்கேயான அருகில் இருந்தா சிறிது உணவை தந்து பாருங்கள். வாழ்க்கையிலே ஒரு பெரும் மன அமைதி ஏற்படுவதையும், உங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை வருவதையும் ஒரு 6 மாதம் 1 வருஷத்துல உணர துவங்குவீங்க. நல்ல ஒரு குடும்பத்துல, நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலையில, உங்களுக்கு ஏற்ற வகையிலே ஒரு திருமணத்தை ஏற்படுத்தி தரக்கூடியது நமது சந்திர பகவானது வாகனமாகிய சசி என்று சொல்லக்கூடிய முயல்தான். இதுவும் இல்லைங்க, எங்க ஜாதகத்துல சனீஸ்வரர் பாடா படுத்துறாருங்க, சந்திரனும் சனீஸ்வரரும் சேர்ந்து இருக்காருங்களாம். இல்லைங்க, சந்திரனை சனீஸ்வரர் 7ஆம் பார்வையாகவோ 10ஆம் பார்வையாகவோ 3ஆம் பார்வையாகவோ பார்க்கிறார் என்றெல்லாம் சொன்னால், நீங்கள் கணினித்துறையிலே மீடியாவிலே மிகப்பெரிய லெவல்ல இருப்பீங்க. ஆனா திருமணம்னு போனால் பேசிக்கொண்டே இருக்கோம், கடைசி நேரத்துல செல்போனால் ஏதோ ஒரு செல்பேசியிலே ஒரு வார்த்தையை விட்டுருவீங்க, அது ஒரு பெரிய பிரச்சனையாகி திருமணத்துக்கு தடைக்கல்லாகிவிடும். இல்லைன்னா எதிர் சைடில் ஒரு பிரச்சனை வரும். இது போன்ற ஒரு தடைகள் இருப்பவர்களுக்கு, ஆமாங்க ஐயா ஆமாம், இது போல ஒரு தடை என் வாழ்க்கையிலே இருந்து கொண்டிருக்கிறது என்பவர்களுக்கு பார்த்தீங்களா, நான் எனக்கு முன்னாலே ஒரு சிவலிங்கத்தை வைத்திருக்கிறேன், சிறிய சிவலிங்கத்தை. இது போல ஒரு சிறிய சிவலிங்கத்தை வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சுட்டு சின்னதாக இருந்தால் போதும், ரொம்ப பெருசாக வேண்டாம். அதை ஒரு பேப்பர் கப்பில் வச்சு சிறிது தண்ணீரை வைத்து, அந்த தண்ணீரை எடுத்து அவ்வப்போது அபிஷேகம் போல செய்து, ஓம் நம சிவாய, ஓம் சிவாய நம, ஓம் சிவாய சிவ, ஓம் சிவ சிவ. இப்போ நான் சொன்ன அந்த ஆர்டரை பாருங்க, ஓம் நம சிவாய. இது உலகாயுத தேவைகளை நிறைவேற்றி தருவதற்காக, நம்முள் ஏதேனும் நமது பொருளாதார தடைகளை ஏற்படுத்தி கொள்ளும் வகையிலே என்ன ஓட்டம் இருந்தால் அதை மாற்றிக்கொள்வதற்காக. ஓம் நம சிவாய. அடுத்த லைன் என்ன சொன்னேன்? ஓம் சிவாய நம. அந்த ஓம் சிவாய நம அதையும் தாண்டி ஆன்மீக நிலையிலே நமக்கு நம் கண்ணுக்கு தெரியாமல் திருமணத்திற்கு ஏதோ ஒரு தடையோ, பொருளாதாரம் வருவதற்கு ஒரு தடையோ இருந்தால் அதை நீக்கிக் கொள்ள அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடியது ஓம் சிவாய சிவ, இன்னர் பியூரிஃபிகேஷன். அடுத்தது சிவ சிவ. இதை திருப்பி திருப்பி சொல்லிட்டு அவ்வப்போது சிவலிங்கத்துக்கு வீட்டில் அபிஷேகத்தை செய்யுங்க. நீங்களே செய்யலாம். இப்போ சொல்றதை கேளுங்க. ஓம் நம சிவாய, ஓம் சிவாய நம, ஓம் சிவாய சிவ, ஓம் சிவ சிவ. இதை அனுதினமும் ஒரு 9 முறையாவது சொல்லி ஒரு சிறிய சிவலிங்கத்திற்கு வீட்டிலேயே வாங்கி பேப்பர் கப்பில் வச்சு அபிஷேகம் செய்தால் மிகுதியான நற்பலன் தரும். ஐயா, இதுக்கு ஏதான ரூல்ஸ் உண்டா? வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன்லாம் உண்டா? அசைவமும் சாப்பிடலாம், ஒரு விஷயமும் கிடையாது. உணவு பழக்க வழக்கத்துக்கும் உங்களுடைய வழிபாட்டிற்கும் எந்த தொடர்பும் கிடையாது. மனம் தூய்மையாக இருந்தால் போதுமானது. ஐயா, முயலுக்கு உணவு கொடுத்தால் திருமணமாகும் நீங்களே, இது ஆண்களுக்கு மட்டும்தானா? எங்கள் வீட்டிலே பெண் குழந்தை இருக்கிறாரே, திருமணம் தடைபட்டு கொண்டிருக்கிறதே என்று சொன்னால், பெண் குழந்தைகளுக்கும் அதே போல ஆண்களுக்கும் ஒரே விதமான பரிகாரங்கள் தான். அவங்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னால், அவங்க ஆடுகளுக்கும் உணவை தரலாம், அதே போல் முயலுக்கும் உணவை தரலாம்,
செவ்வாயின் காரகத்துவம் அவர்களுக்கு வலுப்பட வேண்டும் என்ற காரணத்தினாலே அவ்வப்பொழுது முருகப்பெருமானது ஆலயத்திற்கு தேன் சிறிது வாங்கி தரலாம். இந்த வருடம் குறிப்பா திருமணங்கள் சக்சஸ் ஆகணும்னு சொன்னால் முருகன் ஆலயத்தில் செய்யப்படும் திருமணங்கள் மிக பெரும் வெற்றியாகும். காரணம் என்ன? இது செவ்வாயின் ஆண்டு 2025. கூட்டினால் 9 என்று வரும். 9 செவ்வாயின் எண். எனவே 0 என்ற பூஜ்ஜியத்தை நாம் மிகச்சிறிய எண் என்று கொண்டால் 9 என்பது மிகப்பெரிய எண். ஒரு ஜாதகத்துல எந்த விதமான பொருத்தமும் அவ்வளவு சிறப்பாக இல்லை, இருந்தாலும் இருவரும் காதலிக்கிறார்கள், திருமணம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த ஆண்டு முருகனின் ஆலயத்திலே முருகனை வழிபட்டுவிட்டு செய்யும் திருமணங்களில் எல்லா தோஷங்களும் அகன்று வாழ்க்கையிலே சந்தோஷம் ஏற்படும் என்பது ஒரு சத்தியமான வாக்கு. எனவே இனி கவலை வேண்டாம். முருகனது பேரொரு கருணை மிக்க ஆண்டு இது. அவ்வப்பொழுது முருகனது ஆலயம் சென்று வாருங்கள். தேன் பாட்டிலை சிறிது வாங்கி தரலாம். நான் சொன்ன மேற்கூறிய இரு சிறிய பரிகாரங்களை செய்யலாம். வாழ்க்கையிலே அனைத்து நலமும் வளமும் ஏற்பட போகிறது. சந்திரனின் அருளாலும் சந்திரனது வாகனமாகிய முயல் சசியின் அருளாலும் இனி உங்கள் வாழ்க்கையில் செல்வ வளம் பெருகட்டும். சிவசிவ.